வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் வரிசையில் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சமாகிறார். 22ஆம் தேதிக்கு மேலே தான் 10ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் தகப்பன் மூலிமா ஒரு தொழில் பாக்கியத்தை, ஒரு பண இதை ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். தகப்பனுக்கிட்ட ஒரு வருமானம் இல்லாத ஒரு காலகட்டமாக அமைஞ்சிடும். அதனால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராசிநாதன் பொதுவாக நீச்சமடையக்கூடாது. முடிவெடுக்கிறதுல ஒரு சிரமம் ஏற்படும், ஒரு குழப்பம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால பொருளாதாரத்தில் ஒரு சின்ன ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது ஒரு 22ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கு மேலே ஒரு 10ஆம் இடத்துல வரனால, அந்த சிம்ம மனைக்குள்ள அவர் வரனால உங்களுக்கு சிறப்பாக அது செயல்படும். அதே மாதிரி புதன் 8ஆம் இடம் உங்கள் ராசியை நேராக பார்க்குறாரு புதன் பகவான் 6ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் நேராக 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்களுடைய புதன் அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துல நேராக 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி சூரிய பகவானும் உங்கள் ராசியை நேராக பார்க்குறாங்க. அட்டமாதிபதியும் சூரியனும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு தொலைதூரத்தில் ஒரு பதவி திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். ஒரு ஜாப்பை மாற்றுறது, ஒரு தொழிலை வேறு தொழில் எக்ஸ்ட்ரா செய்கிறது, அந்த தொழிலை அந்த இடத்துல சரிவர செய்ய முடியாமல் ஒரு வேறு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, அல்லது பதவியில் ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்படுறது. இந்த மாதிரி ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையே மறைகிறனால உங்களுக்கு அதிலிருந்து ஒரு ரிலீஃப் ஆகும். உங்களுடைய நேராக 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார், விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல விரயம் ஏற்படும். மனைவி மூலிமா ஒரு சிறந்த வருமானம் ஏற்பட்டு அதன் மூலிமா உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் புத்திரர்கள் திடீர்னு ஒரு தொலைதூரத்தில் போய் ஒரு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மகளையோ உங்களுக்கு தொலைதூரத்தில் அனுப்பிச்சு அங்கே உங்களுக்கு ஒரு பிரிவினையாக இருந்தாலும் அது ஒரு சுபமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்கள் ராசி அடிப்படையில் ஏற்படும். அதனால் அவங்க தொலைதூரத்தில் போய் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு, புதுசாக 4ஆம் இடத்துல ராகு உள்ள பயிற்சியாக இருக்கனால உங்களுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய ஆசையை ஏற்படுத்தும். புதுசாக வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு ஆசையை ஏற்படுத்தும். அதன் மூலிமா ஒரு சுப விரயமாக ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் அதிபதி சுக்கிரன் நேராக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறனால சுப விரயமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அதே மாதிரி இந்த செவ்வாய் சந்திரன் மாத ஆரம்பத்தில் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறனால அது ஒரு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி 10ல் கேது, ஒரு தொழிலில் ஒரு இக்கனாவை கேது பகவான் வச்சுருவார். ஒரு டிரான்ஸ்பர்ஷன் நம்மளுக்கு, சார் இந்த தொழில் இந்த இடத்துக்கு எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அங்கே போய் உங்களை ஷிஃப்ட் ஆக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிரும். அதனால் அது ஒரு நீடித்து அது காணப்படாது. ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு வரும்போது அது ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு முற்பகுதியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் பிற்பகுதியில் இந்த 22ஆம் தேதிக்கு மேலே ஒரு சிறப்பான நட்பலனை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.